எங்கள் வீட்டில் பாத்ரூம்லேருந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தெரியும். இதில் வந்து புறா வந்து கூடு கட்டியிருந்துச்சு. இது வந்து கூடு கட்டுறதுக்கு கரெக்டான ஸ்பேஸ் கிடையாது. ஆனால் தெரியாமல் கட்டியிருக்கு. அதில் 2 முட்டையும் வச்சுருந்துச்சு. அடை காத்துட்டு இருக்கும்போது எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். கடைசி இப்போ தான் எடுக்க முடிஞ்சுது. அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாலே எப்போவுமே இந்த பருத்தி பால் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. சளி பிரச்சனைக்கெலாம் ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதுக்காக நைட்டே இந்த மருந்து வந்து ஊற வச்சாச்சு. இதில் வந்து சித்திரத்தை, வால்மிளகு, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கோம். பருத்தியும் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. பருத்தி பால் போடுறதுக்குள்ள பருத்தின்னு கேட்டாலே கடையில் தருவாங்க, நாட்டு மருந்து கடையில். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி. அதையும் வந்து தனியாக ஊற வச்சாச்சு. இப்போ இந்த மருந்து வகைகள்லாம் ஊற போடும்போது ஃபஸ்ட்டே தட்டிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஊற போடுங்க. ஏன்னா நம்ம ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டினோம் அப்படின்னா அது இடிபட மாட்டேங்குது. இப்போ நாங்கள் அதை இடிக்காமலே வந்து நாங்கள் ஊற வைக்க போயிட்டு தட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ மருந்தெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. அரிசியை வந்து ஃபஸ்ட்டே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி போட்டோம் இல்லையா, அதை தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது அந்த பருத்தி ஊற வச்ச பருத்தியை கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்குள்ளே அந்த தட்டி வச்ச கொஞ்சம் மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பாலாக எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பருத்தி, கொஞ்சம் மருந்து, அந்த தட்டி வச்ச மருந்து 2யும் சேர்த்து இந்த மாதிரி மொத்தமாக பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. இந்த பால் நல்லா கொதித்து வரும்போது நான் சைட்லேயே வந்து கருப்பட்டியை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கருப்பட்டியை நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு அது பார்க்கும்போதே தெரியும், இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து தேங்காய் பாலும் இதில் வந்து சேர்க்கணும். அதுக்காக நான் தேங்காய் துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். இல்லைன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும், குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காய் பாலை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி 2 டைம்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளி பிடிக்கவே பிடிக்காது. அப்புறமா ஆஸ்துமா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. இது வந்து மதுரையில் வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இது வந்து அம்மா வந்து வீட்டில் அப்பப்போ செய்வாங்க. நான் இங்கே செய்கிறதில்ல. அதனால் ஊருக்கு வந்திருந்தப்போ அம்மா செஞ்சு வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான பருத்தி பாலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.